டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் கொண்டு வரும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்த உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போது நாம் கிரியேட் செய்து கொண்ட யூசரை இமெயில் மற்றும் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் செய்து லாகின் செய்து கொள்ள வேண்டும். நாம் முதலில் யூஐயை உருவாக்கி இந்த பகுதியை செய்து கொள்வோம். நாம் முந்தைய செக்ஷனில் ஃபார்ம் வேலிடேட் செய்வது எவ்வாறு, ஃபார்ம் வேலிடேஷன் கீழ் பாஸ்வேர்ட் மற்றும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இரண்டையும் எவ்வாறு மேட்ச் செய்வது என பார்த்திருந்தோம். இந்த விடயங்களை நாம் எக்ஸெப்ஷன் கீழும் ஹேண்டில் செய்கின்றோம். ஆனால் நமக்கு அதை யூஐ மூலமாகவே ஹேண்டில் செய்ய முடிந்தால் அது மிகவும் நல்லது. ஏனென்றால் அப்போது நமக்கு மீண்டும் சர்வருக்கு கால் செய்ய தேவையில்லை. அதை நாம் யூஐ மூலமாகவே வேலிடேட் செய்து டேட்டாவை நேரடியாக சர்வருக்கு அனுப்ப முடியும். அவை விடயங்கள் குட் ப்ராக்டிசஸ் ஆகும். நீங்கள் அவற்றை கட்டாயமாக நினைவில் வைத்திருக்க வேண்டும். அப்போது நமக்கு சர்வருக்கு செய்யும் ரிக்வெஸ்ட் எண்ணிக்கையை குறைக்கலாம். அது காஸ்ட் வகையிலும் எஃபெக்டிவானது. அதே போல யூசர்ஸ் அதிகமாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய அப்ளிகேஷனின் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எடுத்தாலும் அது மிகவும் எஃபெக்டிவானது. இப்போது நாம் தேவையாக இருப்பது நாம் கிரியேட் செய்து கொண்ட யூசரை யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் செய்து லாகின் செய்து கொள்வது ஆகும். நமது கோடுக்கு சென்று அதை எவ்வாறு செய்வது என பார்க்கலாம். நாம் முந்தைய பாட்டில் யூசர் ஒருவர் எவ்வாறு ரெஜிஸ்டர் செய்வது என பார்த்தோம். அந்த பாட்டில் யூசர் ஒருவரின் இமெயில் மற்றும் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் செய்து மிகவும் சேஃப் கோட் ஒன்றை எழுதினோம். எங்கிருந்தும் நமது யூசருக்கு உள்ளே செல்ல முடியாது. அதாவது நாம் எல்லா இடங்களிலும் யூசர் சரியான டேட்டா என்டர் செய்தாரா என செக் செய்து கொள்கிறோம். இப்போது நமக்கு யூசர் ஒருவரை லாக் செய்ய வேண்டும். அதாவது நாம் இப்போது ரெஜிஸ்டர் செய்து கொண்ட யூசருக்கு அவர் அடுத்த முறை நமது சைட்டுக்கு வரும் பொழுது அவரின் யூசர் நேம், பாஸ்வேர்ட் மற்றும் என்டர் செய்து லாகின் ஆகக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் முதலில் ஃபயர்பேஸ் ஆத் மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்து கொள்வோம். அதற்கு பிறகு யூஐயில் இந்த மெத்தடை இன்டிகிரேட் செய்ய முடியும். இப்போது நாம் ஆத் சர்வீஸுக்கு செல்வோம். நாம் இப்போது லாகின் ஆக ஒரு மெத்தடை கிரியேட் செய்ய வேண்டும். அதாவது நான் யூசரை சைன்இன் செய்ய வேண்டும். அதற்காக நான் இங்கு யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் மூலம் யூசரை சைன்இன் செய்ய ஒரு மெத்தடை கிரியேட் செய்ய வேண்டும். இங்கு நடக்கும் விடயம் புரியவில்லை என்றால் இதோ இந்த வேலையை தான் நான் செய்தேன். இந்த விதத்தில் யூசர் ஒருவர் ரெஜிஸ்டர் ஆகின்ற பொழுது யூசரின் டேட்டா பேஸில் டீட்டெயில்ஸ் ஆனது சேவ் ஆகும். நாம் இந்த செயலை செய்து முடித்துள்ளோம். இப்போது டேட்டா பேஸில் சேவ் செய்யப்பட்ட யூசரை வேலிடேட் செய்வதை தான் நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் சரியான யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் செய்யவில்லை என்றால் எனக்கு லாகினாக அனுமதிக்க கூடாது. இந்த அனைத்து விடயங்களையும் ஃபயர்பேஸ் மூலம் மேனேஜ் செய்யப்படுகிறது. அதனால் நாம் அதிகமாக எதையும் யோசிக்க தேவையில்லை. இங்கு நாம் ஒரு ஃபியூச்சர் மெத்தடை கிரியேட் செய்வோம். ஃபியூச்சர் வைட் என டைப் செய்து நான் இந்த மெத்தடுக்கு சைன் இன் நியூ யூசர் என கொடுக்கின்றேன். உங்களுக்கு விருப்பமான பெயரை யூஸ் செய்ய முடியும். இங்கு சைன்இன் ஆக வேண்டும். நாம் இந்த யூசரின் இமெயில் மற்றும் பாஸ்வேர்டை பெற வேண்டும். அதனால் நான் இந்த ரெண்டையும் ரிக்வயர்ட் விதத்தில் குறிக்கின்றேன். ரிக்வயர்ட் ஸ்ட்ரிங் இமெயில் மற்றும் ரிக்வயர்ட் ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட், இந்த விடயங்கள் தான் நமக்கு தேவை. மீண்டும் அன்யூஸ்ட் இம்போர்ட்ஸ் உள்ளது என நினைக்கின்றேன். இந்த ஸ்ட்ரிங் இம்போர்ட் செய்ததால் தான் இது நடக்கும். இது நமக்கு தேவையில்லை. அவற்றை ரிமூவ் செய்து விடுங்கள். அப்போது இந்த இஷ்யூ சால்வ் ஆகும். இதனை அசிங்க்ரோனஸ் மெத்தட் விதத்தில் குறிக்கவும். இப்போது நாம் இமெயில் மற்றும் பாஸ்வேர்ட் இரண்டையும் இங்கு பாஸ் செய்வோம். இப்போது இந்த இமெயில் மற்றும் பாஸ்வேர்டை யூஸ் செய்து யூசரை லாகின் செய்ய வேண்டும். நான் ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் எரர் வந்தால் கேட்ச் செய்கின்றேன். நாம் நார்மலி எரர் சைனிங் இன் என எரரை பிரிண்ட் செய்வோம். இந்த முழு சோர்ஸ் கோடை உங்களுக்கு அக்சஸ் செய்ய முடியும். நான் எப்போதும் இந்த சோர்ஸ் கோடை உங்களுக்கு ப்ரொவைட் செய்வேன். உங்களுக்கு கிளாஸில் சில விடயங்கள் புரியாமல் இருக்கலாம். சில நேரங்களில் நான் டைப் செய்யும் வேகத்தில் உங்களுக்கு கோட் செய்ய முடியாமல் இருக்கலாம். எவ்வாறான நேரங்களில் நீங்கள் கண்டிப்பாக எமது கோடை ரெஃபர் செய்யுங்கள். இப்போது நாம் ட்ரை பிளாக்கில் யூசரை ரெஜிஸ்டர் செய்வதற்கு ட்ரை செய்ய வேண்டும். அதாவது ரெஜிஸ்டர் ஆகிய யூசரை லாகின் செய்ய வேண்டும். அதற்காக மெத்தட் ஒன்று உள்ளது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யூசர் ஒருவரை கிரியேட் செய்ய பயன்படுத்தும் மெத்தட் தான் கிரியேட் யூசர் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் ஆகும். இந்த மெத்தடை ஃபயர்பேஸ் ஆத் ப்ரொவைட் செய்கிறது. அடுத்ததாக
சேவ் ஆகிய யூசரை லாகின் செய்ய சைன் இன் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் என மெத்தட் உள்ளது. இந்த மெத்தடுக்கு இமெயில் மற்றும் பாஸ்வேர்டை தான் பாஸ் செய்ய வேண்டும். அப்போது ஃபயர்பேஸில் இந்த யூசர் ஏற்கனவே ஸ்டோர் செய்யப்பட்டவரா, இங்கு கொடுத்த கிரெடென்ஷியல்ஸ் சரியா என செக் செய்யும். இந்த அனைத்தையும் வேலிடேட் செய்த பிறகுதான் நமக்கு யூசரை ரிட்டர்ன் செய்யும். நமக்கு இதற்கு ஃபயர்பேஸ் ஆத் எக்ஸெப்ஷனை கொடுக்க முடியும். இவ்வாறு நான் கேட்ச் பிளாக்கை கீழே கொடுத்து ஆத் எக்ஸெப்ஷனை கொடுக்கின்றேன். நான் இவற்றை நீக்குகிறேன். உங்களுக்கு ஃபயர்பேஸ் ஆத் எக்ஸெப்ஷனை கொடுக்க முடியும். நாம் கட்டாயமாக எரரை கேட்ச் செய்ய வேண்டும். எரரை கேட்ச் செய்த பிறகுதான் எனக்கு எனது எக்ஸெப்ஷனை ரிட்டர்ன் செய்ய முடியும். நான் இங்கு இந்த விடயங்களை காப்பி செய்கின்றேன். ஏதேனும் எரர் ஒன்று வந்தால் நான் பிரிண்ட் செய்து கொள்கிறேன் மற்றும் த்ரோ செய்து கொள்கிறேன். இப்போது டீபக் கன்சோலில் இவை அனைத்தையும் பார்க்க முடியும். நாம் கிரியேட் செய்தவை இங்கு ரிட்டர்ன் ஆகும். அதாவது நாம் யூசர் நேம் பாஸ்வேர்டை சரியாக டைப் செய்யாவிட்டால் இங்கிருந்து எரர்ஸ் த்ரோ ஆகும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இதை நான் எவ்வாறு செய்வது என காட்டுகிறேன். இங்கு எரர் கிரியேட்டிங் யூசர் அல்ல, எரர் சைனிங் இன் யூசர் என வர வேண்டும். இந்த விடயங்கள் தான் நமக்கு தேவை. இப்போது நமக்கு லாகின் பேஜில் இந்த மெத்தடை கால் செய்ய வேண்டும். நாம் ரெஜிஸ்டர் பேஜில் இதை எவ்வாறு கால் செய்தோம் என உங்களுக்கு நினைவிருக்கும். அதே முறையில் தான் லாகின் பேஜிலும் கால் செய்ய வேண்டும். நாம் யூசருக்கு இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் மூலம் லாகினாக கஸ்டம் மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்வோம். நான் இங்கும் ஒரு வேரியபிளை கிரியேட் செய்கிறேன். நாம் இங்கு ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்றை யூஸ் செய்வதால் இஸ் லோடிங் என பூலியன் வேரியபிள் ஒன்றை கிரியேட் செய்வோம். நான் இதை இனிஷியலி ஃபால்ஸ் ஆக கொடுக்கின்றேன். ஒரு பூலியன் வேரியபிள் ஒன்றை கிரியேட் செய்து கொண்டேன். இப்போது நாம் சைன் இன் யூசர் என மெத்தடை கிரியேட் செய்வோம். நாம் ஒரு ஃபியூச்சர் மெத்தடை எழுதுவோம். ஃபியூச்சர் வாய்ட் என டைப் செய்து இங்கு மெத்தடுக்கு சைன் இன் யூசர் என கொடுக்கின்றேன். இதனை அசிங்க்ரோனஸ் மெத்தடாக எழுதவும். முதலில் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நான் ஃபார்மை வேலிடேட் செய்ய வேண்டும். உங்களுக்கு இந்த ஃபார்மை வேலிடேட்டா என பார்க்க முடியும். ஃபார்ம் கீ ஊடாக சென்று ஃபார்ம் கீயில் கரண்ட் ஸ்டேட்டை பெற்று கரண்ட் ஸ்டேட்டை வேலிடேட் செய்ய வேண்டும். அடுத்து நான் இதனை ரிட்டர்ன் செய்கிறேன். அடுத்ததாக முன்பு செய்தது போல நமது லோடிங் ஸ்டேட்டை செட் ஸ்டேட் என செய்ய வேண்டும். அதாவது இங்கு ஃபார்ம் வேலிடேட் என்றால் மட்டுமே கீழே உள்ள கோட்ஸுக்கு ரன் ஆகும். நான் முதலில் இங்கு இஸ் லோடிங் என்ற வேரியபிளை ட்ரூவாக மாற்றுகிறேன். அடுத்தது எனது இமெயில் மற்றும் பாஸ்வேர்ட் சரியாக ப்ரொவைட் செய்து யூசர் சைன் இன் ஆகிறாரா என பார்க்க வேண்டும். நான் இங்கு ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை கொடுக்கின்றேன். அந்த கேட்ச் பிளாக்கில் யூசருக்கு டயலாக் பாக்ஸ் ஒன்றை காட்டுகிறேன். நான் இவ்வாறு இந்த கோடை காப்பி செய்கிறேன். இதில் பெரிய சிரமம் எதுவும் இல்லை. நான் இங்கு ஷோ டயலாக் பாக்ஸ் என்பதையே கால் செய்கிறேன். நாம் இங்கு எரரை எடுக்க வேண்டும். இங்கு எரர் மெசேஜ் அல்ல, எனக்கு இங்கு எரர் தான் தேவை. எரரை எனக்கு கேட்ச் பிளாக்கில் எடுக்க முடியும். நீங்கள் காணலாம், நான் டயலாக் பாக்ஸ் ஒன்றை கிரியேட் செய்து கொண்டேன். நான் இங்கு அலர்ட் பாக்ஸ் ஒன்றை காட்டுகிறேன். டைட்டில் ஆனது எரர். சைன் இன் எரர் ஒன்றை தான் காட்டுகிறேன். அதற்கு பிறகு பட்டன் ஒன்றை கிரியேட் செய்தேன். நான் முன்பு செய்தது போலவே தான். இப்போது நான் ட்ரை பிளாக்கில் உள்ளே யூசரை சைன் இன் செய்ய ட்ரை செய்ய வேண்டும். நாம் முதலில் யூசர் என்டர் செய்து கொள்ள இமெயிலை உருவாக்கிக் கொள்வோம். இமெயில் நீங்கள் நினைவில் இருக்கும் நாம் முன்பு செய்தோம். ட்ரிம் செய்துதான் இந்த விடயங்களை செய்ய வேண்டும். நமது இமெயில் கண்ட்ரோலரின் டெக்ஸ்டை எடுத்தோம். டெக்ஸ்டை பெற்று ட்ரிம் செய்ய வேண்டும். அடுத்ததாக பாஸ்வேர்டை எடுப்போம். பாஸ்வேர்ட் வந்தவுடன் நமக்கு பாஸ்வேர்ட் கண்ட்ரோலரை பெற முடியும். பாஸ்வேர்ட் கண்ட்ரோலரின் டெக்ஸ்டை பெற்றுக்கொண்டு ட்ரிம் செய்ய வேண்டும். அடுத்ததாக நான் நேவிகேட் ஆக வேண்டும். நேவிகேட் ஆவதற்கு முன்பு யூசரை சைன்இன் செய்ய வேண்டும். ஆத் சர்வீஸில் சைன் இன் நியூ யூசர் என மெத்தட் ஒன்று எழுதியது உங்களுக்கு நினைவில் இருக்கும். இங்கு நியூ யூசர் என்பது பொருந்தவில்லை. நாம் நியூ என்ற பகுதியை நீக்கிக் கொள்ளலாம். சைன் இன் யூசர் என்பதே இதற்கு பொருந்துகிறது. நியூ ஆகவில்லை. ஏனெனில் யூசர் ஒருவர் ரெஜிஸ்டர் ஆகும் போது மட்டுமே நியூ ஆகிறார். இங்கு யூசர் என்பதையும் நாம் சரி செய்து கொள்வோம். இங்கு எஸ் எழுத்தை கேபிட்டல் கொடுக்கவும்.
லாகினில் எந்த இஷ்யூவும் இல்லை. இங்கு செமிகோலன் ஒன்றை கொடுக்க முடியும். யூசர் சைன் இன் ஆன பிறகு நான் ஹோம் பேஜுக்கு நேவிகேட் ஆகிறேன். புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் தான் எனக்கு சிறந்தது, ஏனெனில் மீண்டும் பேக்காக தேவையில்லை. அதாவது சரியாக ரெஜிஸ்டர் ஆகி யூசர் சைன் இன் ஆன பிறகு மீண்டும் பேக் செல்ல தேவையில்லை. நாம் ரெஜிஸ்டர் பேஜிலும் புஷ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுத்தோம் என பாருங்கள். நீங்கள் காணலாம், புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொடுத்தோம். நான் நினைக்கிறேன் லாகின் ஃபார்மில் அனைத்து விடயங்களும் செய்யப்பட்டுள்ளன. நாம் இங்கு இந்த சைன் இன் யூசர் என்ற மெத்தடை இங்கு கால் செய்வோம். இப்போது இதை செக் செய்யலாம். நான் சைன் அவுட் ஆகிறேன். அதற்கு பிறகு ரெஜிஸ்டர் பேஜுக்கு செல்கிறேன். இப்போது நான் ரெஜிஸ்டர் லாகின் செய்கிறேன். நாம் லாகின் செய்வோம். நான் டீபக் கன்சோலை மேலே ஓபன் செய்கிறேன். இப்போது லாகின் செய்யும் போது ஆத் எக்ஸெப்ஷன்ஸ் என இருக்கின்றது என நாம் பார்த்தோம். நாம் ஃபயர்பேஸ் ஆத் எக்ஸெப்ஷன் கோட்ஸ் என மீண்டும் சர்ச் செய்வோம். இப்போது நான் செய்ய இருப்பது சைன் இன் யூசர் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் என்ற மெத்தடை ரன் செய்வதாகும். சைன் இன் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டில் ராங் பாஸ்வேர்ட், இன்வெலிட் இமெயில் என எக்ஸெப்ஷன் ரிட்டர்ன் ஆகின்றன. நாம் இந்த விடயங்களை செக் செய்வோம், ஏனெனில் முன்பு இந்த விடயங்கள் எவ்வாறு வேலை செய்தன என நாம் காட்ட முடியவில்லை. நான் அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் செய்கிறேன். அப்போது அப்ளிகேஷன் ஆனது கிளியர் ஆகும். நாம் லாகின் ஆகுவோம். ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கவுண்ட் என்ற இடத்திற்கு வந்து லாகின் ஆக முடியும். நான் அக்கவுண்ட் ஒன்றை கிரியேட் செய்தது உங்களுக்கு நினைவில் இருக்கும். கிரியேட் செய்த அக்கவுண்டில் தான் லாகின் ஆக வேண்டும். நீங்கள் காணலாம், samintest@gmail.com என ஒரு அக்கவுண்ட் கிரியேட் செய்துள்ளேன். அதை காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்கிறேன். முதலில் சமின் டெஸ்ட் இல்லாமல் டெஸ்ட் 1 என கொடுப்போம். இவ்வாறான யூசர் ஒருவர் இல்லை. பாஸ்வேர்டாக 123 என சரியாக கொடுக்கிறேன். இதை கொடுத்து என்ன எக்ஸெப்ஷன் வருகிறது என பார்ப்போம். இதை உங்களுக்கு அழகாக பார்க்க முடியும். நான் இதை லாகின் செய்கிறேன். லாகின் செய்யும் போது நீங்கள் காணலாம், the credential is malformed or expired என சைன் இன் எக்ஸெப்ஷன் ஒன்று வருகிறது. இங்கும் உங்களுக்கு எக்ஸெப்ஷனை பார்க்கலாம், ஏனெனில் இந்த எக்ஸெப்ஷனை தான் நான் ரிட்டர்ன் செய்து கொள்கிறேன். நான் இங்கு ஆத் சர்வீஸுக்கு சென்றால் பிறகு நீங்கள் காணலாம், இந்த எக்ஸெப்ஷன் தான் இவ்வாறு ரிட்டர்ன் செய்யப்படுகிறது. அந்த எக்ஸெப்ஷன் தான் லாகின் பேஜில் நமது கேட்ச் பிளாக்கில் எரர் விதத்தில் கோட் செய்யப்படுகிறது. அதன் பிறகு இவ்வாறு எரரை காட்டுகிறது. நீங்கள் காணலாம், எரர் சைனிங் இன் என கொடுத்து எக்ஸெப்ஷனை காட்டுகிறேன். credential is malformed or has expired என எரர் சைனிங் இன் எக்ஸெப்ஷன் ஒன்று வந்துள்ளது. இது நமது எக்ஸெப்ஷன் கிளாஸில் இருந்து வர வேண்டும். சைன் இன் வித் இமெயில் உள்ளே எக்ஸெப்ஷன் மெத்தட் ஒன்றை உருவாக்கியது உங்களுக்கு நினைவில் இருக்கும். இப்போது நாம் இங்கிருந்து ரிட்டர்ன் ஆன எக்ஸெப்ஷன் கோட் என்ன என பார்ப்போம். நீங்கள் காணலாம், எரர் சைனிங் இன் நியூ யூசர் என உள்ளது. the credential is malformed or has expired என்பது ரிட்டர்ன் ஆகியுள்ளது. கண்டிப்பாக இது இங்கு இருக்க வேண்டும். இங்கு இருப்பது the credential is malformed or has expired என்பது invalid credentials என்ற எக்ஸெப்ஷன் கோடை தான் நாம் ரிட்டர்ன் செய்துள்ளோம். நாம் மீண்டும் கோடுக்கு போவோம். இங்கு யூசர் நேமை சரியாக கொடுக்கிறேன், ஆனால் பாஸ்வேர்டாக ராங் பாஸ்வேர்ட் ஒன்றை என்டர் செய்கிறேன். இப்போது லாகின் செய்ய ட்ரை செய்கிறேன். நீங்கள் காணலாம், மீண்டும் எக்ஸெப்ஷன் வருகிறது. ஆனாலும் நாம் முன்பு வந்த எக்ஸெப்ஷன் தான் வருகிறது. credential is malformed or expired என எக்ஸெப்ஷன் வருகிறது. இப்போது சரியான பாஸ்வேர்டை என்டர் செய்கிறேன். இப்போது நான் லாகின் ஆனால் மெயின் பேஜுக்கு ரீடிரெக்ட் ஆக வேண்டும். நீங்கள் காணலாம், இங்கு இருக்கும் யூசர் ஐடி தான் ஃபயர்பேஸிலும் சமின் சந்திப்பு கீழ் இருக்கும் யூசர் ஐடி ஆகும். அதே யூசர் ஐடி தான் இங்கு இருக்கிறது. இப்போது வெற்றிகரமாக சைன்இன் மெத்தடை செய்ய முடியும். இங்கு நாம் ஃபயர்பேஸில் இந்த யூசர் ஆல்ரெடி ஸ்டோர் செய்யப்பட்டவரா என செக் செய்யப்படுகிறது. அது ட்ரூ என்றால் மட்டுமே இந்த யூசர் லாகின் செய்யப்படுவார். யூசர் இருந்தால் லாகின் செய்து அல்லது அடுத்த பேஜுக்கு நேவிகேட் ஆக அல்லது லாகின் எனும் வேலையை இது ட்ரூவாக மார்க் செய்து கொள்ளும். யூசர் இல்லையெனில் லாகின் செய்ய அனுமதிக்காது, இந்த பாத்தில் செல்ல அனுமதிக்காது. இதுவே ஹை லெவலில் நடைபெறுகிறது. இந்த அனைத்தையும் ஃபயர்பேஸ் மேனேஜ் செய்கிறது. டேட்டாபேஸ் உருவாக்க செக் செய்ய எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த ஃபயர்பேஸில் ப்ரொவைட் செய்யும் எந்த மெத்தடை கால் செய்வதே எமக்கு தேவை. இன்றைய கோடை முழுமையாக GitHub ரெபோசிட்டரியில் நீங்கள் ஆக்சஸ் செய்ய முடியும். இந்த GitHub ரெபோசிட்டரிக்கு செல்லும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றையும் நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் செய்ய வேண்டும். இங்கு ஆத்தென்டிகேஷன் மெத்தட்ஸ் கீழ் சைன் இன் மெத்தட்ஸ்க்கு சென்ற பிறகு அனோனிமஸ் விதத்தில் கெஸ்ட் ஒருவரை எவ்வாறு ஆத்தென்டிகேஷன் செய்வது, இமெயில் மற்றும் பாஸ்வேர்ட் மூலம் எவ்வாறு செய்வது என நமக்கு தெரியும். இந்த இமெயில் லிங்க் பற்றியதை நான் இறுதியில் கூறுவேன். இப்போது நாம் யூசர் ஒருவரை எவ்வாறு கிரியேட் செய்வது என பார்த்தோம்.
அதற்காக கிரியேட் யூசர் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் என்ற மெத்தட் உள்ளது. அதனை பிறகு யூசர் ஒருவரை எவ்வாறு சைன்இன் செய்வது என பார்த்தோம். அதற்காக சைன்இன் யூசர் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் என்ற மெத்தட் உள்ளது. ஃபயர்பேஸ் மூலம் எந்த வகையான லாஜிக் ஒன்று பேக்கெண்டில் நமக்காக ஹேண்டில் செய்யப்படுகிறது என்பது உங்களுக்கு புரிகிறதாக இருக்கும். நாம் அவ்வாறான சர்வீஸை பயன்படுத்தவில்லை என்றால் இந்த லாஜிக் அனைத்தையும் மேனுவலி கோட் செய்ய வேண்டும். அதை எவ்வாறு மேனுவலி செய்தது என இனிவரும் பாடங்களில் நாம் உங்களுக்கு கற்றுக்கருவோம். ஸ்ப்ரிங் பூட், Node.js பேக்கெண்ட் போன்ற ஒன்றை கனெக்ட் செய்து எவ்வாறு இதை மேனுவலி செய்வது என நான் கற்றுத்தருவேன். இப்போது எனக்கு அப்ளிகேஷனில் கூகுள் லாகின் உருவாக்க வேண்டும், அதாவது ஜிமெயில் லாகினை உருவாக்க வேண்டும். அடுத்த பாட்டில் அதை எவ்வாறு செய்வது என்று பார்க்கலாம். இந்த செக்ஷன்ஸில் பேசிய எந்த ஒரு கோடையும் ஆக்சஸ் செய்ய முடியும். டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், நான் சோர்ஸ் கோடை அங்கு ப்ரொவைட் செய்திருப்பேன்.